இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. படிக்கிறதுல ஏதாவது டவுட்னா கதிராண்ட கேளுன்னு சொல்லிக்கிறேன்ல. ஆனா அவர்தான் டியூஷன் சென்டரை இழுத்து மூடிட்டு நம்ம ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டாரே. அது இன்னும் உனக்கு வசதி தானே. ஏதாவது சந்தேகம்னா ஆபீஸுக்கு போய் கேட்டுன்னு வந்துரு. ஆபீஸ்க்கு போனாதான் அப்பா திட்டுறாரே ஆபீஸ்க்குலாம் வரக்கூடாதுன்னு. அப்போ வீட்டுக்கு வர சொல்லி சந்தேகம் கேளு. நான் கால் பண்ற நேரமெல்லாம் தான் பிஸியா இருக்கேன்னு சொல்றாரே. இப்ப கூட வர சொன்ன வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவேணும் தான் பயமா இருக்கு. கதிர், உன்னை எப்படி வர வைக்கிறேன்னு பாரு. சொல்லுங்கக்கா. டேய் எங்க இருக்கிற? ஆபீஸ்ல தான் இருக்கேன். உடனே கிளம்பி வீட்டுக்கு வாயா. என்னக்கா, எதுவும் முக்கியமான விஷயமா? ஏன் காரணம் சொன்னாதான் வருவியா? இல்லக்கா, ஈவினிங்குள்ள முடிக்கணும்னு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை கொடுத்துருக்காங்க. யாரு ஊத்தா? நம்ம சசி சார். அந்த குள்ளபுது தாண்ட சத்யாக்கா வர சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வா, நான் பேசிக்கிறேன். சரிக்கா. ம். கதிர் இப்போ வந்துருவான். என்ன டவுட் இருந்தாலும் அவனாண்டு கேட்டுக்கோ. ம் ம் ம். மவன என்கிட்டயா வரமாட்டேன்னு சொன்ன? உன்னை எப்படி வர வச்சேன் பாத்தியா? எதுக்கு இப்ப என்ன வர வச்ச சொல்லு. இது என்ன கேள்வி? லவ் பண்ணதா? விளையாடிட்டு இருக்காத சோமியா. விளையாடுறேனா? ஹலோ பாஸ், நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம் தானே? எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க? லவ்ல ரிஸ்க் எடுக்கலனா இன்ட்ரெஸ்டாவே இருக்காது. ஆக்சுவலா இதெல்லாம் நீ பண்ணணும். நீ பண்ணாததுனால நான் பண்ணிட்டு இருக்கேன். லவ்வர் வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம லவ் பண்றதுல ஒரு கிக் இருக்கு தெரியுமா? ஏய், உங்க அப்பாவோ அம்மாவோ பார்த்தா என்ன ஆகும் தெரியல உனக்கு? அத நினைச்சு நான் தான் பயப்படணும். நானே பயப்படல, நீ எதுக்கு தேவையில்லாம பயந்துட்டு இருக்க? சௌமியா, டேய், எத்தனை தடவை சொன்னாலும் அறிவியலோட உனக்கு. எதுக்கு இப்ப வீட்டுக்கு வந்த? உனக்கு ஆபீஸ்ல தானே வேலை. டேய், வெளியில போடா முதல்ல. இருங்க இருங்க, ஏன் இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? சும்மா பேசிட்டு தானே இருந்தோம். அதுக்கு போய் இப்படி பிபி ஏறிட்டு இருக்கு உங்களுக்கு? டேய், உனக்கு என்ன வேலைன்னு கேட்டல. அக்கா வர சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன். உன் அக்கா வருஷனா உன் அக்காவை போய் பார்க்கணும். இவளோட உனக்கு என்னடா பேச்சு? முதல்ல வெளியில போ. எதுக்கு? அடுத்த வாரம் சௌமியாவுக்கு பரிச்சையா, பாடத்துல ஏதோ சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னா. அவளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நான் அவனை வர சொன்னேன். இந்த குப்பத்து பையன் சொல்லி கொடுத்து என் பொண்ணு கத்துக்கணுமாக்கும். இது படிப்பறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் சின்ன மாமா. அது ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம்லாம் இல்ல. இருந்திருந்தா அவன் இன்னைக்கு கலெக்டருக்கெல்லாம் படிச்சிருக்க மாட்டான். கதிர, நீ சௌமியாவை கூட்டிங்கன்னு போய் பாடம் சொல்லி கொடு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இவன் சொல்லி கொடுத்ததை என் பொண்ணு படிக்கிறனா, அதுக்கு அவ ஃபெயில் ஆயிட்டு கூட போலாம். ஏய், உள்ள போ.
போன்னு சொல்றேன்ல. போ. என்ன சித்தப்பா, என்ன ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து டென்ஷனாவே இருக்கீங்க? குப்பத்துக்காரையும் பிரபுவும் சப்போர்ட்டா இருக்கிறாங்களேன்னு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அந்த குப்பத்து பையன் கதிர் இன்னும் சௌமியா கூட பழகிட்டு இருக்கான். இத வளர விட்டுட்டே இருக்க கூடாது சித்தப்பா. இன்னொரு குப்பை இந்த வீட்டுக்குள்ள வந்துடவே கூடாது. அதான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். இமீடியட்டா சௌமியாக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். நல்ல ஐடியா மாமா. ஆனா நாம எது பண்ணாலும் அந்த குப்பத்துக்காரிக்கு தெரியாம பண்ணணும். அவளுக்கு தெரியாம நான் இது பண்றதா இல்ல. அவளுக்கு தெரியணும் அவ ஏதாவது இதுல பிரச்சனை பண்ணணும். அதை வச்சு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். நாளைக்கு சௌமியாவை பொண்ணு பார்க்க வராங்க. இப்ப நான் யார்கிட்டயும் பர்மிஷன் வாங்கறதுக்காக பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லல. ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்றேன், அவ்வளவுதான். விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்காங்க, விருப்பம் இல்லாதவங்க வெளியில போயிடுங்க. நான் யாரையும் கட்டாயப்படுத்தல.